ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் பிரிஞ்சு கிழியாமல் வரத்துக்கு என்ன யூஸ் பண்ணலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டு முடித்தாலோ இல்லாட்டி தோசைக்கல் ரொம்ப அதிகமான தீயில் இருந்தாலோ தோசை எடுக்கிறதுக்கு வரவே வராது. நல்லா ஒட்டிக்கும் தோசைக்கல்லையே. நம்ம என்ன தான் எடுக்க ட்ரை பண்ணாலும் ஒன்று தோசை கிழிஞ்சு வந்துடும், இல்லாட்டி எடுக்கவே முடியாத அளவுக்கு நல்லாவே ஒட்டிக்கும். அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தோசையெல்லாம் பிச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் தோசை ஊற்றி பார்த்தாலும் நமக்கு சரியாக வராது. இது பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் சப்பாத்தி சுட்டிருந்தேன் இந்த தோசைக்கல்லில். அதில் உங்களுக்கு இப்போ ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நான் வீடியோக்காக ஃபாஸ்ட்டாக காட்டுறேன், மற்றபடி நான் இதை ரொம்பவே பொறுமையாக தான் எடுத்தேன். எனக்காச்சும் இந்த தோசை ஓரளவுக்கு எடுக்க வருது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எடுக்கவே வராமல் ரொம்பவே ஒட்டிகிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தால் கூட தோசை கிழிஞ்சி அப்படியே ஒட்டிட்டோ இருக்கும். அவங்க இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். தோசை ஒட்டவே ஒட்டாது, அழகாக நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அதனால தான் திரும்பவும் புதுசாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கிழிஞ்சா மாதிரி தான் வருது தோசை. இப்போ இந்த தோசைக்கல்லை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த தோசைக்கல்லை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ரஃப்பாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பழைய கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு புளி இந்த மாதிரி தட்டையாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சைஸில் இருந்தால் போதும். புளியும் துணியும் ரொம்ப பெருசாக இருக்கணும், நிறைய புளி எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் கயிறு போட்டு கூட கட்டிக்கலாம். நான் எப்போவுமே அப்படியே பிடிச்சிட்டே தான் ஸ்க்ரப் பண்ணிப்பேன். வீடியோக்காக இன்றைக்கி கயிறும் கட்டி காட்டுறேன். இப்போ இந்த புளி துணியை நம்ம இந்த தோசைக்கல்லில் தேய்ச்சி விட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த புளி துணியை பயன்படுத்தி இந்த தோசைக்கல் முழுக்க நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆனில் வச்சு தான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடணும். அப்போ தான் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இந்த புளி துணி பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் தோசை வராமல் இருக்கிறப்ப மட்டும்ட்டு இல்லை, ஒவ்வொரு தோசையுமே ஊற்றும் போதும் இந்த புளி துணியை வச்சு நான் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டோ இல்லாட்டி விடாமலோ ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி பண்ணும்போது தோசைக்கல் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல மாய்ஸ்சர் கிடைக்கும். அதனால் நமக்கு தோசை ஈஸியாக எடுக்க வரும். நான் சப்பாத்திக்கு ஒரு கல், தோசைக்கு ஒரு கல்லுன்னு தனித்தனியாலாம் வச்சிடல, ரெண்டுத்துக்குமே ஒரே கல் தான். இப்போ பாருங்கள், தோசைக்கல்லில் இந்த புளி துணியை வச்சு நல்லா தோசைக்கல் முழுக்க தேய்ச்சி விட்டுட்ட பிறகு தோசை ஊற்றியாச்சு. தோசை ஓரளவுக்கு வெந்ததும் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கிறேன். இந்த தோசை நான் திருப்பிலாம் போட்டு வேக வைக்க போகிறதில்ல. அதனால் மேலே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். தோசை நல்லா வெந்துட்ட பிறகு எடுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக தோசை ஒட்டாமல் கிழியாமல் வந்திருக்கு. இதே மாதிரி தான் எப்போவுமே நான் தோசைக்கல்லில் ஒவ்வொரு தோசை ஊற்றி முடித்த பிறகும் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிப்பேன். இப்போ இன்னுமே நடுவில் கொஞ்சம் கல் பிடிச்சிட்ருக்கா மாதிரி இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு ரப் பண்ணி விட்டுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு முதல் தோசை இந்த மாதிரி எடுக்க வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த புளி துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக வரும். பல வருஷமாக யூஸ் பண்ணாத தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோசை ஒட்டாமல் கிழியாமல் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த புளி துணியை பயன்படுத்தி தோசை நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்ம ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் நிறைய எண்ணெய் ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 1 ட்ராப் விட்டுட்டு, அதாவது 1 ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு இந்த புளி துணியை வச்சு ரப் பண்ணி விட்டுட்டு தோசை ஊற்றினாலே போதும், சூப்பராக வரும். அடுத்து இந்த புளி துணி நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். அதை நீங்கள் 1 மாதம் மேலே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.